ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியல் நடக்கிற சூப்பரான திருப்பங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. சூரியகலா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த வருஷம் முதல் மரியாதை உங்களுக்கு தான்மா, பழக்கம் போல் வந்து நீங்கள் தான் வந்து முதல் மரியாதையை வாங்கிக்கணும், சந்தோஷத்தோடு நீங்கள் நாளைக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சிவனாண்டியும் கண்டிப்பாக இந்த சாமுண்டீஸ்வரி இந்த பரிவட்டனம் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது, அவளை உண்டு இல்லாமல் ஆக்கணும், அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி மறுநாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்ததும் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோயிலையும் அந்த பரிவட்டத்துக்கான வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வருது. அதனால் சாமுண்டீஸ்வரி வெளியில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டியோட பிளான் படி நம்ம சிவனாண்டியோட ஆட்களும் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் முகத்தில் கர்ச்சிப்பை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரியை கடத்திடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ரொம்ப நேரமாக சாமுண்டீஸ்வரியை காணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, அத்தை இன்னும் காண, எங்கே போனால் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போக மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காணாதனால நம்ம மயிலுக்குமே ஒரு டவுட் வருது. ஒரு வேளை சிவனாண்டி இந்த விஷயத்துலையும் ஏதாவது பண்ணியிருப்பானாமாமா, ஏன்னா வந்து அந்த பரிவர்த்தனை விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அது அத்தைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரேவதி கிட்ட நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, எம்மா அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபோன் போடுமா அப்படின்றாங்க. ஃபோன் போட்டால் நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த பக்கம் ரேவதிக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கார்த்தியோட ஞாபகம் வருது. இந்த கார்த்தியை தானே எல்லாருமே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார்த்திக்கு ஃபோன் போட்டு நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கார்த்திக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஒரு டவுட் வருது, என்ன ரேவதி ஃபோன்லேருந்து கால் வருது, யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ரேவதி தான் பேசுகிறாங்க. நீங்கள் கார்த்தி தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம் உங்களால் வந்து நடக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கிட்ட ரேவதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்பாலாம் வந்து சிவனாண்டியால் தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்குமே சிவனாண்டிக்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் எங்கள் அம்மாவை நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் பதட்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்தி போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி நம்ம சாமுண்டீஸ்வரி மயக்கத்தில் இருக்கும் போது அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ மட்டும் உன் குடும்பத்தோட குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா, அது மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது, இந்த பதவி உனக்கு கிடைக்கவே கூடாது, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா மாசா நம்ம கார்த்தி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியை அடிச்சு போட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி மயக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட முகத்தில் தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கண் விழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் நம்ம கார்த்தியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா நீ தான் என்னை கடத்திட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை உங்களை நான் கடத்தலை, இந்த சிவனாண்டி தான் உங்களை கடத்தி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவனாண்டி மேலேயுமே ரொம்பவே கோவம் வருது. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி உனக்கு இந்த விஷயம் முடிஞ்சவொடனே உனக்கு வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எடுத்து கிளம்பி போகிறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டா என்னை நீ காப்பாற்றிட்டேன்னா நான் மனசு மாறுவேன், நீ இதை வச்சு என் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீ கனவு காணாத, அது மட்டும் நடக்கவே நடக்காது, நீயும் ரேவதியும் பிரிஞ்சதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட கடுமையாக சொல்லிடுறாங்க. நீயும் சிவனாண்டியும் எனக்கு ஒன்று தான், அவன் மேலே எவ்வளோ பகை இருக்கோ அதே பகை தான் உனக்கும் எனக்கும் இருக்குது, சரியா, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரேவதிக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா கடைசிட்டாங்க, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, நான் இன்ன வரைக்கும் உங்களை பார்த்ததில்லை, ஆனால் உங்களை என்னைக்காவது நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வராங்க. அப்போ ராஜராஜன் வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது
ரேவதி போய் சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு இங்கே வந்துருவாங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாப்பா நான் கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவோட பிரச்சனையெல்லாம் சொன்னேன்னா அவர் போய் அங்கே காப்பாற்றிட்டார் அம்மாவை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, மாமா கார்த்தின்ட்டு இப்போ ரேவதி ஒரே கார்த்தி புராணமாக பாடிட்டு இருக்கா மாமா, எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரத்தில் ரேவதிக்கு அந்த ஞாபகம் வந்துடும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது, இந்த சிமனாண்டி பையன் தான் என்ன ஆளை வச்சு கடத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த கார்த்தி தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரேவதியும் வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்களை யாரும்மா காப்பாற்றினது தெரியுமா, கார்த்தி தாம்மா, நான் சொல்லி தான் உங்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம்மா ஊரெல்லாம் இந்த கார்த்தி நல்லது செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால அவர் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன், அதனால தான் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லும்போது, இதோட நம்ம ரேவதியோ நம்ம வந்து அவங்ககிட்ட பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படி நினைக்கிறாங்க. கோயிலில் அந்த முதல் மரியாதை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு சந்தோஷத்தோட கிளம்புறாங்க. அப்போ அங்கே போனால் நம்ம சூரியகலா என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இவங்க, புதுசாக இருக்கே மாமா, நம்மளுக்கு தெரியாதவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட முகத்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சூரியகலாவை பார்த்துட்டு, என்ன அத்தை இவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, ஈஸ்வரி இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க என்னோட தோழியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சாமுண்டீஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவர்கிட்ட இந்த விஷயத்தை இப்போ சொன்னால் இவர் புரிஞ்சிக்க மாட்டார், அதனால பொறுமையாக இருக்கும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி மழுப்பத்தை பார்த்து நம்ம ராஜராஜனுக்குமே டவுட் வருது. அப்போ மயில் சொல்கிறாங்க, மாமா நம்ம இதில் கவனமாக இருக்கணும், அத்தை இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருமாப்பிள்ள நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மயிலுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகலாவை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பேசும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதி விஷயம் சொல்கிறாங்க, பாதி விஷயம் கார்த்தியை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ என் பொண்ணை இவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், அதனால தான் எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கையில் இன்னும் 5 மாதத்தில் அவளுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், அந்த 5 மாதத்துக்குள்ளே என் பொண்ணை வந்து கொஞ்சம் மாற்றி அவளுக்கு நினைவு வரல, ஆனால் அது வராது கண்டிப்பாக, அதுக்குள்ளே அவளுக்கு வரத்துக்குள்ளே அவளுக்கு சீக்கிரமாக உங்கள் அண்ணனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சூரியகலா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டல, எங்கள் அண்ணன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனி வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்குள்ளே நம்ம வந்து மேரேஜுக்கான ஏற்பாடெலாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகலா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும் போது, இதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ இந்த அளவுக்கு வந்து தைரியமாக பேசுவேன்னு எனக்கு தெரியும், ரொம்பவே தேங்க்ஸ் சூரியகலா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை என்கிட்ட போய் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் மயில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உடனே ராஜராஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க, மாமா நம்ம சந்தேகப்பட்டது உண்மை தான், அந்த வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த மேடம், அவங்களோட அண்ணனுக்கு தான் ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அத்தை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, அவசரப்படாதீங்க மாமா, முதல்ல இதை பற்றி நம்ம சகலக்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நம்ம யோசிப்போம் அப்படின்றாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கார்த்தியும் நேரில் வராங்க. அப்போ நம்ம ராஜராஜன் மயிலும் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவ பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் நினச்சி பார்த்தது தான், இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக்கிட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இப்போவும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரேவதி உங்களுக்கு தான், ரேவதி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறா மாப்பிள்ள, அவகிட்ட நாங்கள் நிறையவே மாற்றத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கால, அதனால கண்டிப்பாக அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு கார்த்தி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. கண்டிப்பாக மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இப்போ தான் வருது, ரேவதிக்கு அத்தை அந்த மாத்திரையை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மயில் சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த மாத்திரையை அத்தை நேற்று கூட கையில் கொடுத்தாங்க, ரேவதி கையில் கொடுத்து அதை டெய்லியும் ஒன்று போட்டுக்கமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது, ஏன்னா வந்து அத்தைக்கு இப்போ எப்படியாவது என் ஞாபகத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க,
டாக்டர் கொடுத்த மாத்திரையை கொடுத்தா கண்டிப்பாக என்னோட ஞாபகம் வந்துடும்ன்ட்டு அத்தைக்கு தெரியும். அதனால் அந்த மாத்திரையை அவங்க கொடுக்க வாய்ப்பில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாத்திரையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க மூலயமா. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாத்திரையை மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி அந்த மாத்திரை எடுத்துகிட்டு வந்து மயில்கிட்ட கொடுக்குறாங்க. இதை மட்டுமே இந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் கொடுங்க ரேவதி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மயிலுமே அந்த இடத்துல வந்து செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூரியகலாவை நினச்சி நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க போட்ட திட்டம் வந்து சீக்கிரத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கனவு காண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை கார்த்தி நடக்க விட மாட்டாங்க. நம்ம ரேவதியும் கடைசியில் நம்ம கார்த்தியோட ஞாபகம் வரும் தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.